வணக்கம் நண்பர்களே. நமது சங்கு சக்கரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பனி படர்ந்த ஆர்க்டிக் பெருங்கடலின் பிரம்மாண்டமான அடையாளங்களில் ஒன்று கடற்பசு வால்ரஸ். அவற்றின் புத்திசாலித்தனம் மற்றும் ஆர்க்டிக் சூற்றுலையில் அவற்றின் முக்கிய பங்கு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே விரிவாக காண்போம். கடற்பசு என்பது கடலில் வாழும் பெரிய பாலூட்டி விலங்கு. இது பெரும்பாலும் பனிப்பகுதிகளில், குறிப்பாக ஆர்க்டிக் பிராந்தியத்தில் காணப்படுகிறது. முக்கிய அம்சங்கள். கடற்பசுவுக்கு மிகப்பெரிய உடல் இருக்கும். நீண்ட பற்கள் டஸ்க்ஸ் அதன் முக்கிய அடையாளம். தடித்த தோல் மற்றும் கொழுப்பு அடுக்கு பிளப்பர் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. நீரில் சிறந்த நீந்துபவர். வாழுமிடம். கடற்பசு பெரும்பாலும் பனிக்கடலில் வாழ்கிறது. அது பனிக்கட்டிகள் மீது ஓய்வெடுத்து உணவு தேட கடலில் இறங்கும். உணவு. கடற்பசு பெரும்பாலும் கடலடியில் வாழும் உயிரினங்களை உணவாக எடுத்துக்கொள்கிறது. சிப்பி கிளாம்ஸ் நண்டு கிராப்ஸ் சிறிய கடல் உயிரினங்கள். பற்களின் பயன்பாடு. கடற்பசுவின் நீண்ட பற்கள் பனியில் ஏற உதவும், எதிரிகளை தடுக்க பயன்படும், தன் ஆதிக்கத்தை காட்ட பயன்படும். சிறப்பு தகவல். கடற்பசு ஒரு சமூக விலங்கு. இது கூட்டமாக வாழும். சில நேரங்களில் நூற்றுக்கணக்கான கடற்பசுக்கள் ஒன்றாக சேர்ந்து காணப்படும். நீண்ட தந்தங்கள் டஸ்க்ஸ். கடற்பசுக்களின் மிகவும் தனித்துவமான அம்சம் அவற்றின் நீண்ட தந்தங்கள் ஆகும். இவை உண்மையில் அவற்றின் மேல்தாடை பற்கள் கேனைன் டீத் ஆகும். ஆண் மற்றும் பெண் கடற்பசுக்கள் என இரண்டுக்கும் தந்தங்கள் உண்டு. இவை சுமார் 3 அடி நீளம் வரை வளரக்கூடியவை. பனிக்கட்டியில் துளையிடவும், பனியின் மீது ஏறி அமரவும், மற்ற கடற்பசுக்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் இவை உதவுகின்றன. கடற்பசுவின் முகத்தில் 400 முதல் 700 வரை தடிமனான மீசை முடிகள் விப்ரிசே இருக்கும். கடலின் அடிப்பகுதியில் உள்ள சிப்பிகள், நண்டுகள் மற்றும் இறால்களை கண்டறிய இந்த உணர்திறன் மிக்க மீசைகள் உதவுகின்றன. இருண்ட ஆழ்கடல் பகுதியில் உணவை தேட இது ஒரு முக்கிய கருவியாகும். பிரம்மாண்டமான உடல். இவை உருவத்தில் மிக பெரியவை. ஒரு ஆண் கடற்பசு சுமார் 1000 முதல் 1500 கிலோ வரை எடை இருக்கும். கடும் குளிரை தாங்குவதற்காக அவற்றின் தோலுக்கடியில் பிளப்பர் எனப்படும் தடிமனான கொழுப்பு அடுக்கு உள்ளது. சமூக விலங்குகள். கடற்பசுக்கள் கூட்டமாக வாழும் குணம் கொண்டவை. தனிக்கட்டிகளின் மீதோ அல்லது கடற்கரையிலோ ஆயிரக்கணக்கான கடற்பசுக்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். இவை சத்தமாக கத்தக்கூடியவை மற்றும் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக இருக்க விரும்பும். தூக்கம் மற்றும் நீச்சல். கடற்பசுக்கள் தண்ணீருக்கடியில் சுமார் 10 நிமிடங்கள் வரை மூச்சை அடக்கிக் கொண்டு நீந்தும் திறன் கொண்டவை. இவை தண்ணீரில் நீந்திக் கொண்டே கூட தூங்கும். அவற்றின் கழுத்து பகுதியில் உள்ள ஒரு வகை காற்றுப்பைகள் அவை தண்ணீரில் மூழ்காமல் மிதக்க உதவுகின்றன. நிறம் மாறும் தன்மை. கடற்பசுவின் நிறம் வெப்பநிலையை பொறுத்து மாறும். குளிர்ந்த நீரில் இருக்கும்போது அதன் தோல் வெளுத்து சாம்பல் நிறம் காணப்படும். ஆனால் வெயிலில் பனிக்கட்டியின் மீது அமர்ந்திருக்கும்போது அதன் இரத்த நாளங்கள் விரிவடைவதால் தோல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். பற்களால் நடப்பவை. கடற்பசுவின் அறிவியல் பெயர் ஒடோபேனஸ் ரோஸ்மாரஸ். இதற்கு லத்தீன் மொழியில் பற்களால் நடக்கும் கடல் குதிரை என்று பொருள். இவை பனிக்கட்டியின் மீது ஏறும்போது தங்கள் நீண்ட தந்தங்களை கோடாரி போல பயன்படுத்தி உடலை மேலே இழுத்துக்கொள்வதால் இந்த பெயர் வந்தது. உறிஞ்சி உண்ணும் முறை. இவை உணவை மென்று சாப்பிடுவதில்லை. கடலடியில் சிப்பிகளை கண்டறிந்ததும் அவற்றின் ஓட்டை திறக்காமல் தன் வாயால் மிக வலுவான அழுத்தத்தை உருவாக்கி வாக்யூம் போன்ற விசை உள்ளே இருக்கும் சதையை மட்டும் உறிஞ்சி எடுத்துவிடும். நிலத்தில் நடக்கும் விந்தை. சீல் மீன்களைப் போலன்றி கடற்பசுக்கள் நிலத்தில் ஓரளவிற்கு நன்றாக நடக்கக்கூடியவை. அவற்றின் பின் துடுப்புகளை ரியர் ஃபிளிப்பர்ஸை முன்னோக்கி திருப்பி ஒரு விலங்கு நடப்பதைப் போல 4 கால்களையும் பயன்படுத்தி நிலத்தில் நடக்க முடியும். தடிமனான தோல். கடற்பசுவின் தோல் மிகவும் தடித்தது. ஒரு முதிர்ந்த கடற்பசுவின் தோல் சுமார் 2 முதல் 4 சென்டிமீட்டர் வரை தடிமனாக இருக்கும். இது குளிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற விலங்குகளின் தாக்கத்திலிருந்தும் பாதுகாக்கிறது. குட்டிகளின் பாதுகாப்பு. கடற்பசு குட்டிகள் பிறந்த உடனேயே நீந்த தெரிந்துவிடும். தாய்ப்பாலில் அதிகப்படியான கொழுப்பு இருப்பதால் குட்டிகள் மிக வேகமாக வளரும். இவை சுமார் 2 ஆண்டுகள் வரை தன் தாயின் அரவணையிலேயே இருக்கும். இயற்கையான எதிரிகள். பிரம்மாண்டமான உருவம் மற்றும் கூர்மையான தந்தங்கள் இருப்பதால் இவற்றை வேட்டையாடுவது கடினம். எனினும் துருவ கரடிகள் போலர் பேர்ஸ் மற்றும் கொலையாளி திமிங்கலங்கள் ஆர்காஸ் மட்டுமே பசியால் வாடும்போது கடற்பசுக்களை தாக்க துணியும். நீண்ட ஆயுள். இயற்கையான சூழலில் கடற்பசுக்கள் சுமார் 30 முதல் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. இவை ஆர்க்டிக் பகுதியின் உணவு சங்கிலியில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. தூக்கமில்லாத நீண்ட பயணம். கடற்பசுக்கள் கடலில் பயணம் செய்யும்போது தொடர்ந்து 84 மணி நேரம்
சுமார் 3.5 நாட்கள் வரை தூங்காமல் விழித்திருக்கக்கூடியவை. நீண்ட தூரம் நீந்திய பிறகு நிலத்திலோ அல்லது பனிக்கட்டியிலோ ஏறியவுடன் பல மணி நேரம் ஆழ்ந்து உறங்கும். ஆழ்கடல் மூழ்காளர்கள். இவை திமிங்கலங்களைப் போல மிக ஆழத்திற்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வழக்கமாக 80 முதல் 100 மீட்டர் ஆழம் வரை மட்டுமே செல்லும். ஏனெனில் இவை விரும்பி உண்ணும் சிப்பிகள் மற்றும் புழுக்கள் கடலின் தரைப்பகுதியில்தான் அதிகம் காணப்படுகின்றன. நீருக்கடியில் மணியோசை. ஆண் கடற்பசுக்கள் இனப்பெருக்க காலத்தில் நீருக்கடியில் மணிகள் அடிப்பது போன்ற ஒரு தனித்துவமான ஒலியை எழுப்பும். இது பெண் கடற்பசுக்களை கவர்வதற்காக எழுப்பப்படும் ஒரு வகை இசை போன்றது. இதய துடிப்பை கட்டுப்படுத்துதல். மிகவும் குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் இருக்கும்போது தனது உடல் வெப்பத்தையும் ஆக்சிஜனையும் சேமிக்க கடற்பசுக்கள் தங்கள் இதய துடிப்பை பாதியாக குறைத்துக் கொள்ளும் அற்புதமான உடலமைப்பை கொண்டுள்ளன. பனிக்கட்டிகளின் முக்கியத்துவம். கடற்பசுக்கள் ஓய்வெடுக்கவும் குட்டிகளை பெற்றெடுக்கவும் ஆர்க்டிக் கடல் பனிக்கட்டிகளையே சீ ஐஸ் அதிகம் நம்பியுள்ளன. புவி வெப்பமடைதலால் இந்த பனிக்கட்டிகள் வேகமாக உருகுவது தற்போது இவற்றின் இனத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. பூர்வகுடி மக்களின் வாழ்வியல். ஆர்க்டிக் பகுதியில் வாழும் இனுவிட் போன்ற பூர்வகுடி மக்களுக்கு கடற்பசுக்கள் மிக முக்கியமானவை. அவர்கள் இதன் இறைச்சியை உணவாகவும் தோலை படகுகள் மற்றும் ஆடைகள் செய்யவும் தந்தங்களை கலைப்பொருட்கள் செதுக்கவும் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றன. உணவிற்கான கடின உழைப்பு. ஒரு கடற்பசு ஒருமுறை உணவு தேடச் சென்றால் கடலடியில் சுமார் 3000 முதல் 6000 சிப்பிகள் வரை உறிஞ்சி உண்ணும் பசி கொண்டவை. இவை ஒரு நாளைக்கு தன் உடல் எடையில் 10% வரை உணவை உட்கொள்ளும். கண் பார்வை மற்றும் உணர்திறன். கடற்பசுக்களுக்கு கண் பார்வை சற்றே குறைவு. ஆனால் அவற்றின் மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் மிகவும் அதிகம். நீருக்கடியில் சத்தங்கள் எங்கு வருகின்றன என்பதை இவை துல்லியமாக கண்டறியும். கைகளைப் போல பயன்படும் துடுப்புகள். இவற்றின் முன் துடுப்புகள் மிகவும் வலிமையானவை. கடலின் அடிப்பகுதியில் உள்ள மணலை அகற்றி உணவை தேடுவதற்கு இவை தங்கள் துடுப்புகளை கைகளைப் போல பயன்படும். மேலும் நீந்தும்போது திசையை மாற்றவும் இவை உதவுகின்றன. 2 வகைகள். உலகில் 2 முக்கிய கடற்பசு இனங்கள் உள்ளன. பசிபிக் கடற்பசு. இவை அளவில் பெரியவை மற்றும் நீண்ட தந்தங்களை கொண்டவை. அட்லாண்டிக் கடற்பசு. இவை அளவில் சற்று சிறியவை. இரத்த ஓட்ட மேலாண்மை. கடும் குளிரில் உடல் வெப்பத்தை பராமரிக்க கடற்பசுக்கள் தங்கள் தோலின் மேற்பரப்பிற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைத்துக் கொள்ளும். இதனால்தான் குளிர்ந்த நீரில் இருக்கும்போது அவை வெளிரிய நிறத்தில் பேல் காணப்படுகின்றன. தோல் உரித்தல் மோல்டிங். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் கடற்பசுக்கள் தங்கள் பழைய தோலை உதிர்த்துவிட்டு புதிய தோலை பெறுகின்றன. இந்த நேரத்தில் அவை அதிக நேரம் நிலத்தில் அல்லது பனிக்கட்டியின் மீது அமர்ந்து ஓய்வெடுக்கும். சமூக கட்டமைப்பு. பெண் கடற்பசுக்கள் மற்றும் குட்டிகள் எப்போதும் ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கும். ஆண் கடற்பசுக்கள் இனப்பெருக்க காலத்தை தவிர மற்ற நேரங்களில் தனியாகவோ அல்லது சிறிய குழுக்களாகவோ பிரியும். கூட்டமாக இருக்கும்போது இவை ஒன்றின் மீது ஒன்று ஏறி படுத்துக் கொள்வது வழக்கம். திமிங்கலங்களுடன் ஒப்பீடு. உருவத்தில் இவை சீல் மீன்களைப் போல தெரிந்தாலும் அவற்றின் சில பழக்க வழக்கங்கள் திமிங்கலங்களை ஒத்திருக்கும். உதாரணமாக இவை தண்ணீருக்கு அடியில் மிக நீண்ட நேரம் இருக்க உதவுவதற்காக திமிங்கலங்களைப் போன்றே அதிக அளவு மயோகுளோபின் எனப்படும் புரதத்தை தசைகளில் கொண்டுள்ளன. இது அதிக ஆக்சிஜனை சேமிக்க உதவுகிறது. தந்தங்களின் மூலம் சமூக அந்தஸ்து. கடற்பசுக்களின் கூட்டத்தில் யாருடைய தந்தம் நீளமாக இருக்கிறதோ அவரே அந்த கூட்டத்தின் தலைவனாக அல்லது செல்வாக்கு மிக்கவனாக கருதப்படுவார். தந்தங்களின் நீளத்தைக் கொண்டே ஒரு கடற்பசுவின் வயது மற்றும் வலிமை தீர்மானிக்கப்படுகிறது. ஃபெரிஞ்சியல் பைகள். இயற்கை உயிர்காக்கும் கவசங்கள். கடற்பசுவின் கழுத்தில் ஃபெரிஞ்சியல் பைகள் எனப்படும் 2 காற்று பைகள் உள்ளன. இவை சுமார் 50 லிட்டர் காற்றை நிரப்பி வைத்துக் கொள்ளும். தூங்கும்போது இவை பலூன் போல வீங்கி கடற்பசுவின் தலை தண்ணீருக்கு மேலே மிதக்க உதவுகிறது. இதன் மூலம் அவை மூழ்கிவிடும் பயமில்லாமல் கடலில் மிதந்து கொண்டே தூங்க முடியும். உணர்திறன் மிக்க மீசை. கடற்பசுவின் முகத்தில் இருக்கும் தடிமனான மீசைகள் மிக நுணுக்கமானவை. கடலின் இருண்ட தரைப்பகுதியில் ஒரு சிறிய நாணயத்தின் அளவே உள்ள சிப்பியை கூட இந்த மீசைகளால் தொட்டுணர்ந்து கண்டுபிடிக்க முடியும். இவை வெறும் முடிகள் அல்ல, இவை இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. குட்டிகளின் பயணமுறை. கடற்பசு குட்டிகள் சோர்வடையும்போது அல்லது ஆபத்து காலங்களில் அவை தன் தாயின் முதுகில் ஏறி அமர்ந்து கொள்ளும்.
தாய் நீந்தும்போது குட்டி பாதுகாப்பாக அதன் முதுகில் ஒட்டிக்கொண்டு பயணம் செய்யும். பற்கள் தேய்மானம். கடற்பசுக்கள் தொடர்ந்து பனிக்கட்டிகளை உடைக்கவும் கடலடியில் உணவை தேடவும் தங்கள் தந்தங்களை பயன்படுத்துவதால் காலப்போக்கில் அவை தேய்மானம் அடைகின்றன. சில நேரங்களில் சண்டையிடும்போது இவை உடைந்தும் போகலாம். ஆனால் இவற்றுக்கு தந்தங்கள் ஆயுட்காலம் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வியக்க வைக்கும் குரல் ஒலிகள். இனப்பெருக்க காலத்தில் ஆண் கடற்பசுக்கள் மிக விசித்திரமான ஒலிகளை எழுப்பும். இவை மணியோசை, விசிலடித்தல், தட்டுதல் மற்றும் உருமுதல் போன்ற பல்வேறு ஒலிகளை எழுப்பும் திறன் கொண்டவை. இந்த ஒலிகள் பல கிலோமீட்டர் தூரம் வரை நீருக்கடிகள் கேட்கும். காலநிலையும் அச்சுறுத்தலும். கடற்பசுக்கள் பனிக்கட்டிகளை ஒரு மிதக்கும் மேடை போல பயன்படுத்துகின்றன. புவி வெப்பமடைதலால் ஆர்டிக் பனிக்கட்டிகள் உருகுவதால் இவை ஓய்வெடுக்க இடமில்லாமல் நீண்ட தூரம் நீந்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன. இது அவற்றின் ஆரோக்கியத்தை பெருமளவு பாதிக்கிறது. கடற்பசுக்களுக்கும் வலது கை பழக்கமுண்டு. மனிதர்களில் பெரும்பாலானோர் வலது கை பழக்கம் கொண்டவர்களாக இருப்பதைப் போலவே கடற்பசுக்களும் தங்களின் வலது துடுப்பையே அதிகமாக பயன்படுத்துகின்றன. கடலின் அடிப்பகுதியில் உணவை தேடும்போது மணலை விலக்கி சிப்பிகளை கண்டுபிடிக்க இவை பெரும்பாலும் தங்கள் வலது துடுப்பையே பயன்படுத்துகின்றன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இவற்றின் வலது துடுப்பில் உள்ள தேய்மானத்தை வைத்து ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டறிந்துள்ளனர். வெற்றின உறிஞ்சுதல். கடற்பசுக்கள் சிப்பிகளை உண்ணும் விதம் மிகவும் அற்புதம். இவை சிப்பியின் ஓட்டை தங்கள் பற்களால் உடைப்பதில்லை. மாறாக சிப்பியின் வாய்ப்பகுதியில் தன் உதடுகளை வைத்து ஒரு வாக்யூம் கிளீனரை விட அதிக வேகத்தில் காற்றை உள்ளிழுப்பது போன்ற ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த வேகத்தில் சிப்பியின் உள்ளே இருக்கும் சதை மட்டும் அப்படியே கடற்பசுவின் வாய்க்குள் வந்துவிடும். ஓடு அப்படியே வெளியே விழுந்துவிடும். செங்குத்தாக நின்று தூங்குவது. கடற்பசுக்கள் தண்ணீரில் மிதந்து கொண்டே தூங்கும்போது தலை மட்டும் மேலே தெரியும்படி செங்குத்தாக நின்று தூங்கும். அவற்றின் கழுத்து பகுதியில் இருக்கும் காற்று பைகள் ஒரு லைஃப் ஜாக்கெட் போல செயல்பட்டு அவை நீரில் மூழ்காமல் பாதுகாக்கும். இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் வெட்கம். கடற்பசுக்கள் பனிக்கட்டியின் மீது சூரிய வெளிச்சத்தில் அமர்ந்திருக்கும்போது அவற்றின் உடல் முழுவதும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். இது வெட்கப்படுவதால் அல்ல. அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றி உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள தோலுக்கு அடியில் உள்ள இரத்த நாளங்கள் விரிவடைவதால் இந்த நிறமாற்றம் ஏற்படுகிறது. இதை பார்ப்பதற்கு கடற்பசு வெட்கப்படுவது போலவே இருக்கும். அசைவம் மட்டுமல்ல, அவ்வப்போது வேட்டை. கடற்பசுக்கள் பொதுவாக சிப்பிகள், நண்டுகள் போன்ற மெல்லுடலிகளையே அதிகம் உண்கின்றன. ஆனால் உணவு பற்றாக்குறை ஏற்படும்போது அல்லது சில குறிப்பிட்ட ஆண் கடற்பசுக்கள் சீல்குட்டிகள் மற்றும் கடல் பறவைகளை கூட வேட்டையாடி உண்ணும் பழக்கத்தை கொண்டுள்ளன. பனியில் சுவாசிக்க தந்தங்கள் உதவி. ஆர்டிக் கடலில் பனிக்கட்டிக்கு அடியில் நீந்தும்போது சுவாசிப்பதற்கு காற்று தேவைப்பட்டால் இவை தங்கள் வலிமையான தந்தங்களால் பனிக்கட்டியை முட்டி ஓட்டை போடுகின்றன. இதன் மூலம் நீருக்கடியிலிருந்து வெளியே வராமலேயே துளை வழியாக சுவாசிக்க முடியும். நீண்ட தூர இடப்பெயர்ச்சி. கடற்பசுக்கள் பருவகால மாற்றங்களுக்கேற்ப இடம்பெயரும் குணம் கொண்டவை. குளிர்காலத்தில் பனிக்கட்டிகள் அதிகமாகும்போது தெற்கு நோக்கியும், கோடை காலத்தில் பனிக்கட்டிகள் உருகும்போது வடக்கு நோக்கியும் நகரும். இந்த பயணத்தின் போது இவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடலில் நீந்துகின்றன. உடல் வெப்பத்தை பகிர்தல். இவை ஆயிரக்கணக்கில் கடற்கரையிலோ அல்லது பனிக்கட்டியிலோ ஒன்றாக கூடி படுத்துக்கொள்ளும். இதற்கு ஹட்லிங் என்று பெயர். இப்படி நெருக்கமாக படுத்துக்கொள்வதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று உடல் வெப்பத்தை பகிர்ந்து கொள்கின்றன. இது கடும் குளிரிலிருந்து தப்பிக்கவும் கூட்டமாக இருந்து எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் உதவுகிறது. மூளையின் சுறுசுறுப்பு. கடற்பசுக்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. இவை சில கருவிகளை பயன்படுத்தவும், உதாரணமாக பனிக்கட்டியை உடைக்க தந்தங்களை பயன்படுத்துவதும் மற்றும் சிக்கலான ஒலிகளை எழுப்பி தங்களுக்குள் பேசிக்கொள்ளவும் வல்லவை. இவற்றின் மூளை அமைப்பு மிகவும் வளர்ச்சியடைந்தது. கடற்பசு தந்தங்களின் மதிப்பு. துரதுஷ்டவசமாக இவற்றின் தந்தங்கள் யானை தந்தம் போலவே மதிப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இதனால் முற்காலத்தில் இவை பெருமளவில் வேட்டையாடப்பட்டன. இப்போது பல நாடுகளில் கடற்பசுவை வேட்டையாடுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு தனித்துவமான கடற்பசு மந்தை. கடற்பசுக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டாலும் ஒரு குட்டிக்கு ஆபத்து என்றால் முழு மந்தையும் ஒன்று சேர்ந்து அதை பாதுகாக்கும். குறிப்பாக தாய் கடற்பசுக்கள் தன் குட்டி அழும் சத்தம் கேட்டால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்துவிடும். வெளிக்காதுகள் இல்லாதவை. நோ எக்ஸ்டர்னல் இயர்ஸ்.
சீல் மீன்களைப் போலன்றி கடற்பசுக்களுக்கும் தலைக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் காது மடல்கள் கிடையாது. அவற்றின் காதுகள் தோலுக்கடியில் சிறிய துளைகளாக மட்டுமே இருக்கும். ஆனாலும் இவற்றால் நீருக்கடியிலும் நிலத்திலும் மிக தெளிவாக சத்தங்களை உணர முடியும். மூச்சுக்குழாய் பாதுகாப்பு, வாட்டர் ப்ரூஃபிங். தண்ணீருக்குள் மூழ்கும்போது கடற்பசுக்கள் தங்கள் நாசி துளைகளை தானாகவே இறுக்கமாக மூடிக்கொள்ளும். அதேபோல உணவை உறிஞ்சி உண்ணும்போது தண்ணீர் நுரையீரலுக்குள் செல்லாமல் இருக்க அவற்றுக்கு தனித்துவமான தசை அமைப்பு உள்ளது. தந்தங்களின் வடிவம். ஆண் மற்றும் பெண் கடற்பசுக்களின் தந்தங்களை அவற்றின் வடிவத்தை வைத்தே அடையாளம் காண முடியும். ஆண் கடற்பசுக்கள் தந்தங்கள் மிகவும் தடிமனாகவும் நேராகவும் இருக்கும். இவை பெரும்பாலும் சண்டையிட பயன்படுகின்றன. பெண் கடற்பசுக்கள் தந்தங்கள் சற்றே மெல்லியதாகவும் உட்புறமாக வளைந்தும் காணப்படும். மிக குறுகிய வால். பெயரில் வால் இருந்தாலும் கடற்பசுக்களுக்கு வால் என்பது மிக சிறியதாக, கிட்டத்தட்ட கண்ணுக்கே தெரியாத அளவில்தான் இருக்கும். இவை நீந்துவதற்கு தங்கள் துடுப்புடலையே முழுமையாக பயன்படுத்துகின்றன. இதய துடிப்பு மாற்றம், டைவிங் ரிஃப்ளெக்ஸ். கடற்பசுக்கள் கடலின் ஆழத்திற்கு செல்லும்போது ஆக்சிஜனை சேமிக்க அவற்றின் இதயம் விந்தையான மாற்றத்தை சந்திக்கும். பொதுவாக இருக்கும் இதய துடிப்பு ஆழத்திற்கு செல்லும்போது நிமிடத்திற்கு 10 முதல் 12 முறை வரை குறைந்துவிடும். இது அவை நீண்ட நேரம் மூச்சை அடக்கி நீருக்கடியில் இருக்க உதவுகிறது. கூட்டத்தின் இரைச்சல். ஒரு கடற்பசு கூட்டம் இருக்கும் இடத்தை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே கண்டுபிடித்து விடலாம். ஏனெனில் அவை எழுப்பும் உருமல், கத்தல் மற்றும் விசில் அடிப்பது போன்ற சத்தம் அவ்வளவு வலிமையாக இருக்கும். பனி ஓட்டைகள். கடற்பசுக்கள் பனிக்கட்டிக்கு அடியில் நீந்தும் போது சுவாசிப்பதற்காக தங்கள் தலையாலேயே பனிக்கட்டியை முட்டி ஓட்டை போடுகின்றன. சில நேரங்களில் 8 அங்குல தடிமன் கொண்ட பனிக்கட்டியை கூட இவை தங்கள் தலையால் உடைத்து சுவாசிக்க துளைகளை உண்டாக்கும். ஒரு சிறிய ஒப்பீடு. ஆயுட்காலம் 40 ஆண்டுகள் வரை. வேகம். நிலத்தில் மெதுவாக தெரிந்தாலும் தண்ணீரில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகம் வரை நீந்தும். பலம். ஒரு கடற்பசுவின் தந்தம் சுமார் 1 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. தியாக குணம் கொண்ட தாய்ப்பாசம். தாய் கடற்பசுக்கள் தன் குட்டிகளை பாதுகாப்பதில் மிகவும் ஆக்ரோஷமானவை. ஆபத்து வரும்போது குட்டியை தன் முன்னங்கால்களால், பிளிப்பர்ஸால் மனிதர்களைப் போல கட்டி அணைத்துக் கொண்டு கடலுக்குள் குதித்துவிடும். விந்தையான விஷயம் என்னவென்றால், ஒரு தாய் கடற்பசு இறந்துவிட்டால் கூட்டத்தில் உள்ள மற்றொரு பெண் கடற்பசு அந்த அனாதை குட்டியை தத்தெடுத்து வளர்க்கும். கருத்தரிப்பில் உள்ள விந்தை, டிலேட் இம்ப்ளான்டேஷன். கடற்பசுக்களின் இனப்பெருக்க சுழற்சி மிகவும் விசித்திரமானது. கருவுற்ற பிறகு அந்த கரு உடனடியாக வளரத் தொடங்காது. சுமார் 4 முதல் 5 மாதங்கள் வரை கருப்பையில் அப்படியே இருக்கும். சரியான காலநிலை மற்றும் உணவு கிடைக்கும் காலத்தில் மட்டுமே கரு வளரத் தொடங்கும். இதற்கு தாமதமான கருத்தரிப்பு என்று பெயர். துடுப்புகளின் அமைப்பு. கடற்பசுவின் ஒவ்வொரு துடுப்பிலும் 5 விரல்கள் போன்ற எலும்பமைப்பு உள்ளது. இது மனிதர்களின் கை அமைப்பை ஒத்திருக்கும். நீந்துவதற்கு துடுப்பாக பயன்படும் அதே வேளையில் நிலத்தில் நடக்கும்போது உடலின் எடையை தாங்கும் கால்களாகவும் இவை செயற்படுகின்றன. ஆயுட்காலம் மற்றும் வளர்ச்சி. ஆண் கடற்பசுக்கள் முழுமையான உடல் வளர்ச்சியை அடைய சுமார் 15 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. இவை சுமார் 40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை என்பதால் கடலின் மூத்த குடிமக்களாக இவை கருதப்படுகின்றன. கடற்பசுக்கள் பற்றிய ஒரு பார்வை. பழக்கம், சமூகமாக இருத்தல், சோஷலைட்ஸ். திறமை, 84 நிமிடங்கள் வரை விழித்திருத்தல். சவால், காலநிலை மாற்றம் மற்றும் பனிக்கட்டிகள் உருகுதல். கடற்பசுக்கள் பார்ப்பதற்கு மந்தமாக தெரிந்தாலும் அவை ஆர்க்டிக் கடலின் மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் தகவமைப்பு திறன் கொண்ட உயிரினங்கள் ஆகும். அவற்றின் வாழ்விடம் காக்கப்படுவது அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிக அவசியம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் இதுபோல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சங்குச்சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.